ஹிஜாப் அணிய தடை விதித்த மும்பை கல்லூரிக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. முஸ்லிம் மாணவிகள் கல்லூரிக்கு ஹிஜாப், புர்கா, நகாப் அணிந்து வருவதற்கு தடை விதித்த மும்பை கல்லூரியின் உத்தரவு உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இடைக்கால தடை விதித்தது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் செம்பு டிராம்பே கல்வி சமூகம் என்ற அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் என்ஜி ஆச்சாரியா மற்றும் DK மராத்தே கல்லூரி முஸ்லிம் மாணவிகள் கல்லூரிக்கு ஹிஜாப், புர்கா, நகாப் அணிந்து வர தடை விதித்தது. இதை மீறி புர்கா அணிந்து வந்த மாணவிகளுக்கு கல்லூரியில் அனுமதியும் மறுக்கப்பட்டது. இது தற்போது பெரும் சர்ச்சையாகி உள்ளது. இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து முஸ்லிம் மாணவிகள் 3 உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் கல்லூரியின் முடிவு சரியானதே என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, சஞ்சீவ் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது கல்லூரி சுற்றறிக்கை குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் நெற்றியில் விபூதி, பொட்டு வைத்து வர கல்லூரி நிர்வாகம் தடை விதிக்குமா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து பேசிய நீதிபதி சஞ்சய் குமார், எந்த மாதிரியான உடை அணிய வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிப்பதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலை கல்லூரி நிர்வாகம் எப்படி நிறைவேற்றும்? பெண்கள் விரும்பியதை தேர்வு செய்யும் சுதந்திரம் இல்லையா? ஆடை விவகாரத்தில் கல்லூரி நிர்வாகங்கள் தங்களின் முடிவை மாணவிகள் மீது திணிக்க கூடாது என்றார். அப்போது கல்லூரி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மாதவி திவான், கல்லூரி இருபாலர் கல்வி நிறுவனமாக உள்ள நிலையில் மாணவர்கள் தங்களின் மத நம்பிக்கைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சாங்க. கல்லூரியின் தடையானது ஹிஜாப், புர்காவுக்கு மட்டுமல்ல, கிழிந்த வடிவில் இருக்கும் ஜீன்ஸ் பேண்ட் உள்ளிட்ட பிற ஆடைகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. கல்லூரிக்கு மாணவிகள் விருப்பமான உடையை அணிந்து வர அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு. கல்வி நிறுவனங்கள் தங்களின் விருப்பத்தை அவர்கள் மீது திணிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திச்சு. இதே போன்றதொரு சர்ச்சை தான் கர்நாடகாவிலும் நடந்தது. கர்நாடகா மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு முஸ்லிம் மாணவிகள் இதே போன்று ஹிஜாப் அணிந்து வர முந்தைய பாஜக அரசு தடை விதித்தது. இது அப்போது பெரும் சர்ச்சையானது. பாஜக மாநில அரசின் இந்த தடையை விலக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் மறுத்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுவை கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதியை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்புகள் அளித்தது. இந்த அமர்வில் இடம்பெற்ற நீதிபதிகள் ஹேமந்த் குப்தா உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே நேரம் நீதிபதி சுதான்ஷு துலியா பள்ளி கல்லூரிகளில் மாணவிகள் ஹிஜாப் அணிய எந்தவித தடையும் விதிக்க கூடாதுன்னு தீர்ப்பளிச்சாரு. இந்த மாறுபட்ட தீர்ப்பை தொடர்ந்து இந்த விவகாரத்தை கூடுதல் நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் முடிவு செய்தது. இருப்பினும் கூடுதல் நீதிபதிகள் அமர்வு இன்னும் அமைக்கப்படாத நிலையில இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நிலுவையில் இருந்து கொண்டு வருகிறது. இறுதியாக நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, மாணவ மாணவிகளின் பெயர்கள்ல மத அடையாளங்கள் வெளிப்படவில்லையா? அவர்கள் பெயர்களிலேயே மத அடையாளம் இருக்கு. இது போன்ற விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்க கூடாது. நாடு சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் நமது நாட்டில் பல்வேறு மதங்கள் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இது துரதிருஷ்டவசமானது என்றார். தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் ஹிஜாப், புர்கா, நகாப் அணிந்து வர தடை விதித்து பிறப்பித்த கல்லூரியின் சுற்றறிக்கைக்கு பகுதியாக இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம்.